நம்ம வார்த்தைக்கு வந்துடலாம். உங்களை கொஞ்சம் என்ன பண்றேன், விழிப்பா இருக்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு உணர்வுகளாக உங்களை கொஞ்சம் ட்ரை பண்றேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயங்களுள்ளாக இருக்கிறோமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது நம்ம எப்படி ஜெயம் கொடுக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி வெற்றி பெறுகிறோம், நம்ம வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லி பார்த்து சொன்னாக்கா, அது இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலதான் நம்ம ஜெயம் பெற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படிங்க ஜெயம் பெறுகிறோம்? இயேசு கிறிஸ்துடைய அன்பினாலே நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஜெயம் பெறுகிறோம். இல்லைன்னா ஜெயம் பெற முடியாது. அது இயேசுக்கு நம்ம ஜெயம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பு. அல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, எது உபத்திரமாக இருக்கட்டும் சரி, நெருக்கமாக இருக்கட்டும் சரி, துன்பமாக இருக்கட்டும், பஞ்சமாக இருக்கட்டும், பட்டினியாக இருக்கட்டும், ஆபத்தாக இருக்கட்டும், எந்த நாசமோசமாக இருக்கட்டும், எவைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பினாலே நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவின் அன்பினாலே நம்ம வெற்றி பெற முடியும். அதை நீங்க நம்புங்க, அது விசுவாசிக்க. ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்போ அவருடைய அன்பினால நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர் பாருங்க, இது எல்லாவற்றும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே, அதுதான் அவருடைய வார்த்தை. நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோமே என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வசந்த மெத்தத்தில் வாசித்திருக்கிறோம் இல்லையா? ஏன் எக்ஸாம்ல கூட இந்த எழுதி இருக்கிறீங்க, எத்தனை பேர் எழுதி இருக்கிறீங்க, மனப்பாடமா பண்ணி எழுதி இருக்கிறீங்க. ஆனா சற்று கொஞ்சம் கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? நிறைய காரியங்கள் வருது. நிறைய விஷயத்துல தோத்து போகிறோம். பண விஷயத்துல தோத்து போறோம். பண விஷயத்துல எப்படி தோத்து போறோம்? நம்முடைய அனுதின வாழ்க்கையில நிறைய விஷயம் தோத்து போறோம். பாவத்துல என்ன பண்றோம்? தோல்வி அடைகிறோம். எச்சில விழுந்து தோல்வி அடைகிறோம். கோபம் அடைந்து தோல்வி அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சொல்லிட்டே போலாம், நிறைய விஷயத்த தோல்வி அடைகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இது எதுலையுமே சரி. அதாவது என் வாழ்க்கையில எது வந்தாலும், துன்பம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், வேகலம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசமாசம் வந்தாலும், பட்டை வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எது வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்? ஒன்று நான் தோத்தும் போக மாட்டேன். அதோட அர்த்தம் என்னதுங்க? இவைகள் வந்து ஒரு முறுமுறுப்பு, என் வாழ்க்கையில் இதுல ஏதாவது ஒண்ணு நடந்து அதுல கொஞ்சம் பேக்வேர்டு, என்ன நமக்கு எவ்வளவு வாழ்ந்து நம்ம இதுல இருந்து நம்ம மேலே முடியல சொல்லி ஒரு முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு துன்பம், அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் போதெல்லாம் ஹல்லேலூயா ஆமென் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் பெரியவர் உயர்த்துவாங்க. எப்போதான் கொஞ்சம் சறுக்குதோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மத்தவங்களை சொல்லுவாங்க, இல்லைன்னா கடவுளை சொல்லுவாங்க, மோசேவை சொல்லுவாங்க. இப்படிதான் ஒண்ணு மோசேவை சொல்லுவாங்க, இல்லைன்னா கடவுளை சொல்லுவாங்க. இப்படியா என்ன பண்ண முறுமுறுத்து அவங்க என்ன பண்ணாங்க? தோற்று போவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலன் பவுல் அவருடைய வாழ்க்கையில சொல்றாரு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில 7ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்துல நிர்பந்தமான மனுஷன் நானு, தோத்து போறேன், அடிக்கடி விழறேன், எப்படியாவது விழுந்து போயிடுறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் கடந்த வாரத்தை கூட பாத்தீங்கன்னாக்கா, சோதனை மூலமாக நம்ம எத்தனை பேர் நம்ம ஜெயிச்சு இருக்கிறோம். சில பேர் சோதனை மூலமாக வழிக்கு வீழ்ந்துடுறோம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சின்னு கூட நீங்க வச்சுக்கலாம், எப்படியாவது நீங்க வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் 7ஆம் அதிகாரத்தை பார்த்து சொன்னா, இப்படி அவருடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு என்ன பண்றதுன்னா, ஒரு பாவ காரியம் அவர் வந்து மேற்கொண்டு அவர் என்ன பண்றாரு? விழுந்துட்டே இருக்கிறாரு. ஐயோ, நான் ஒரு நிர்பந்தமா மனுஷன், ஒன்னாரியாத மனுஷன், நான் என்ன பண்றது? நான் அதுல விடறேன். எப்படி வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைகள் முடியலங்க, எப்படியாவது என்ன பண்ணிடுறேன், இந்த செல்வி ஏதாவது ஒண்ணு வந்து ஏதாவது ஒண்ணு பாத்துறேன், விழுந்துடுறேன். எத்தனை பேருக்கு தவிக்கிறீங்க? அத தவிப்பு இருக்குதா வாலி பிள்ளைங்க? ஐயோ நான் இவ்வளவு விழுந்துடுறேன் பாருங்க, இதனால என் நேரம் போச்சு, நான் செய்ய வேண்டிய வேலை செய்யாம முடியாம போயிடுச்சு, தோத்து போச்சு, மனசு இப்ப என்ன பண்ற? அடிச்சுக்குது, பாரமாகுது, தேவன்கிட்ட போய் சேர முடியல, தேவனோடு கூட உருவாட முடியல, தேவனோடு கூட நெருங்கி இருக்க முடியல, ஒரு சந்தோஷம் இல்ல,
பாருங்க, நல்லா கவனிச்சிங்க. பாவம் மட்டும் நம்மளை சூழ்ந்துருச்சுனாக்கா நம்ம முகத்துல நீயே சிரிச்சாலும் சிரிப்பு வராது. ஆமா, கவலை குடிக்கொண்டுரும், வேதனை வந்துடும், வியாதி வந்துடும், வேலைவனம் வந்துடும். ஏன்னா சொல்லுவாங்க, ஒரு எழுச்சி வேலை மட்டும் வந்துருச்சுனாக்கா எங்களுக்கு உதாரணம், அந்த உதாரணம் என்னால மறக்க முடியாது. நான் 10வது படிச்சுட்டு வந்து எழுச்சி வேலை பற்றியுடைய விழிப்புணர்வு எங்களுக்கு கொடுக்கும்போது சொன்னாங்க, அதோடைய அது ஒரு ஓமையா சொல்லி எங்களுக்கு கொடுத்தா பாருங்க. மண்டையில இன்னும் இருக்குது. எப்படின்னா, ஒரு வீட்டு திறந்து விடப்பட்ட வீட்டுல என்ன பண்ணுமா, எது வேணுமா நுழையுமா, ஆடு மாடி எது நாய் நரி எது வேணுமா நுழையுமா, எல்லாம் நுழையுமா திறந்து விடப்பட்ட. அந்த மாதிரிதான் நம்முடைய சரீரத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஏழ்சி அதனுடைய காரியம் என்னன்னாக்கா அது போய் என்ன பண்ணுமா, அதாவது அந்த நம்முடைய சரீரத்துல ஏதாவது ஒரு செல்லு புதுசா ஒரு வருது வச்சுக்கோ, அதை தடுத்து நிறுத்தமா. நம்ம செல்ல என்ன பண்ணுமா, வெள்ளை அடுக்கல் சிகப்பணும் சொல்லி இருக்குது. அது என்ன பண்ணுமா, அதுதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றாங்க இல்லையா, இல்லைங்க? ஆமா, ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு வருதுன்னு சொன்னாக்கா அது எதிர்த்து நிக்குமா, எதிர்த்து நின்று என்ன ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து நின்று தடுக்குமா. அதான் அதோடைய கிருமி. ஆனா ஏசு வந்தவங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும், எதிர்த்தே நிக்காது, அதுதான் முன்னாடி போய் சாகும். எய்ட்ஸ் வந்தவங்களுக்கு பார்த்தா அந்த செல்லு தான் சாகும் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், அது செத்துரும். அப்ப என்ன பண்ணும், எது ஒண்ணு நினைச்சாலும் தடுக்கிறதுக்குங்க தடுப்பணை கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, இப்ப எனக்கு ஒரு வியாதி வந்துட்டாலோ, எனக்கு ஒரு ஏதோ ஒரு வருதுன்னு வச்சுக்கா, எனக்குள்ளா இருக்கிற செல்லு என்ன பண்ண தடுத்து நிறுத்தும். புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இருக்கீங்களா? அந்த மாதிரி தாங்க தேவன் நம்ம கூட இல்லைன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லா வாக்கிலும் என்ன பண்ணிடுவோம், எது வேணுமோ கொஞ்சம் நுழைஞ்சிடும். தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் நம்ம கூட இல்லைனாக்கா எல்லாம் நுழைஞ்சிடும். வியாதி வந்துடும், கஷ்டம் வந்துடும், பிரிவினை சண்டை வந்துடும், எல்லாம் நுழைஞ்சிடும். புரியுதுங்களா? ஹலோ, எல்லாம் கவனிங்க, சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு இது வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு விளைவு வந்துருச்சு. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாவத்து சம்பளம் என்னதுங்க, மரணம். பாவத்தினால் இந்த விளைவினங்கள் உண்டு. அப்போ இங்க கர்த்தர் நமக்கு சொல்றாரு. அப்போ பவுல் மூலமா அங்க பேசுகிற வார்த்தை பாருங்க, இவை எல்லாவற்றிலும் அவர் என்ன சொல்றா, அவருக்கு என்ன இல்ல, அவருக்கு எழுச்சி கிடையாது. அதோட அர்த்தம் அது, அவருக்கு தடுப்பா இருந்துகிட்டே இருக்குது. எதையும் உள்ள நுழையக்கூடாது படிக்கு. எது வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் அவர் என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பினாலே அவர் என்ன பண்ணப்படுறாருங்க, கிறிஸ்துவின் அன்பினாலே ஜெயிக்கிறாரு. எது வந்தாலும் ஜெயிக்கிறார். கிறிஸ்துவின் அன்பினால் மேற்கொள்ளுகிறார். ஆண்டவர் எனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், எனக்காக பாடுபட்டு இருக்கிறார். மனோஜுடைய பிரசங்கத்துல கூட எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. நாம பெற வேண்டிய தண்டனையை அவர் என்ன பண்ணார பெற்றாராம். அதாவது நாம் பெற வேண்டிய தண்டனை சதா காலமும் நடக்கீங்களா, சதா காலமும் எங்க இருக்கணுங்க, சதா காலம் எங்க இருக்கணும், நாம செஞ்ச தவறுகளுக்கு, நாம் செஞ்ச பாவத்துக்கு சதா காலம் எங்க இருக்கணும், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, காது கேட்காது. நரகத்துல இருப்போம் இல்லையா? சரிங்க, சதா காலமும் நரகத்தில் இருப்போம். அவரு எத்தனை மணி நேரம் தான் சிலுவையில் தொங்கினாரு? அதிகபட்சம் 3 மணி நேரம் வச்சுக்கிட்டு தொங்கினார் இல்லையா? எப்படி அவரு அந்த நம்ம சதா காலம் நரகத்திற்கு வேண்டிய தண்டனைய கொஞ்ச நேரத்தை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டாரு? இந்த ராணிக்கு உங்களுக்கு கேள்வி வரணும். கவனிக்கிறீங்களா? நாம் பெற வேண்டிய சதா காலமும் பெற வேண்டிய தண்டனைய கொஞ்ச நேரத்துல சிலுவை தூங்கி முடிச்சாரு. நீங்க நினைக்கிற பிரகாரமா சிலுவையில ரத்த சிந்தி மறிச்ச அந்த காரியம் மட்டும் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுங்க. என்ன, அந்த சிலுவை மரத்துக்கு பதிலாக நமக்கு சில பாடுகள் இருக்குதுங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ஆனா சதா காலமும் பெற வேண்டிய தண்டனையை அவர் அனுபவிச்சார் சொல்லப்பட்டது. அந்த தண்டனை என்ன தெரியுங்களா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, முடிச்சாரு பாத்தீங்களா? அங்கதாங்க இருக்குது விஷயம்.
அந்த விஷயத்துக்காக தாங்க கெச்சமனையில கூட போயிட்டு ஜெபிக்கும் போது கூட ஜெபிச்சு ஜெபம் அதுதாங்க, இந்த பாத்திரம் என்ன விட்ட நீங்க கூடட்டும். அதுதான் எதுன்னு சொன்னாக்கா அங்க ஜெபிச்ச அந்த ஜெபத்துக்கும் எதுக்காக ஜெபிச்சாருன்றதுக்கும், இங்க என் தேவனை ஏன் என்ன கைவிட்டு சொல்றதுக்கும் அதுக்காக தாங்க அவர் ஜெபிச்சாரு. அதாவது உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் தன் தலைமையில சுமரப்படும் போது அவர் மேல வரும்பொழுது பிதாவுக்கு தேவன் என்ன பண்ணாராம், முகத்தை திருப்பினாராம். ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அந்த மணித்துளி தாங்க, அந்த மணித்துளி தான் அவர் நம்ம சதா காலமும் அனுபவிக்கிற அனைத்து காரியத்தையும் அந்த கொஞ்ச மணி நேரத்துல அவர் செஞ்சு முடிச்சாருங்க. நமக்கு வேண்டுமென்னா நல்லா காமிச்சிங்க, நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள். அல்லேலூயா. என்னங்க, கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 1000 வருஷம் ஒரு நாள். நம்ம வாழ வருஷமே எத்தனை வருஷம் தான்? அதிகபட்சமா 100, 120 கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இப்பெல்லாம் 80 வயசுக்கு மேல யாருமே அந்த அளவுக்கு திடகாத்தமா இருக்குன்னு தெரியல. 1000 வருஷத்துடைய ஆயுசு நாட்கள் 60, வெள்ளத்தின் மிகுதினால 80, 70, 80. ஆமா, 70 ஆயுசு நாட்கள் 70, வெள்ளத்தின் மிகுதினால 80. சில பேருக்கு 100, 110 வயசு கூட வாழறாங்க. பழங்காலத்து மனுஷங்க அவங்க கொஞ்சம் உணவு வகைகளை வாழறாங்க. ஆனா 120 முடிவா அங்க முடிக்கிறாங்க. சரி போ, அதுவும் நமக்கு இருக்கட்டும், அந்த விஷயம் இருக்கட்டும். நல்லா கவனிங்க. அப்ப ஒரு நாள் 1000 வருஷம் உங்களை கணக்கிட முடியுதா? முடியுதா? அந்த மாதிரிதாங்க சதா காலமும் நம்ம பெற வேண்டிய தண்டனைய அவர் கொஞ்ச நேரம் பட்டாரு பாத்தீங்களா, அதுக்கு ஒப்பனையா இருக்குது. அதுதான் கடவுளுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதுக்கு எதுக்காக அந்த வார்த்தைனாக்கா இதுதான். அவரு கொஞ்ச நேரம் பிதாவை விட்டு பிரிஞ்ச அந்த நேரம் நம்ம வாழ்நாள் முழுதுமாக அனுபவிச்ச அத்தனை அனுபவத்தை அவர் அனுபவிச்சாராம். அல்லேலூயா. நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியல. அந்த கொஞ்ச நேரம், அதாவது எப்பயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தைனாக்கா, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, எப்போதெல்லாம் பாவம் செய்யறப்ப தேவன் நம்மளை விட்டு தூரமா இருக்கிறார் இல்லையா? மைக் வேற அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா எனக்கு ஒரே எரிச்சலா இருக்குது. சோதரம் நினைவே யோனா எரிச்சலா அண்டு போனா எரிச்சலா வரும் பாருங்க. நான் டிஸ்டர்ப் ஆகினே இருக்குது. மிக்சர் தூக்கி போட்டு எதனா ஒண்ணு வேற எதனா வாங்கினா தான் பட்டு வாய்ஸ் மாற எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம ஒரு 3 காரியத்தை இதுல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினால நமக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால நமக்கு என்ன பண்ண முடியும்? ஜெயம் பெற முடியும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. நம்ம அந்த காரியத்தை நம்ம போயிடலாம். நம்முடைய வெற்றிக்கு ஆதாரம் முதலாவது ஆண்டுடைய அன்பு. அல்லேலூயா. நம்முடைய வெற்றிக்கு ஆதாரம் முதலாவது என்னங்க? தேவனுடைய அன்பு என்ற காரியத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது நம்முடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்ம என்ன பண்ணுங்க? தாங்கும். இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்மை தாங்கி நம்ம அதுல இருந்து என்ன பண்ணுங்க? நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்றோம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 16:33 பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, யோவான் 16:33 உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொடுங்க, உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினால நம்ம என்ன பண்ண முடியுங்க? நம்ம ஜெயம் பெற முடியும்.
நம்முடைய ஜெயத்துக்கான ஆதாரமே என்னதுங்க? இயேசு கிறிஸ்துடைய அன்புதான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னாக்கா நம்ம விழுகிறோம். ஆனா அதே நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொள்ள விரும்புறேன். பாருங்க, நீங்க எல்லாம் படம் பார்க்காதவங்க யாரும் கிடையாது. படத்தை பத்தி பேசணும்னா எல்லாரும் சரி போகும். நல்லா நல்லா நல்ல சொல்றாரு. எல்லாரும் படம் பார்ப்பீங்க, இல்ல படம் பார்த்துக்கிறீங்க. நாங்க படம் பார்த்துருக்கிறோம். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்குங்க? சரி, ஒரு ஃபைட் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபைட் நடக்குது. அது யார் ஜெயிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? யார் ஜெயிப்பாங்க? அவர் அப்படியே சாக போறாருன்னு சொன்னா கூட துப்பாக்கி எல்லாம் சுட்டிருப்பாங்க. ஏன்? கத்தி கூட சொருவி இருப்பாங்க. ஆனா யாரு என்ன பண்ண கட்சியா? அவரு பயிற்சி வந்துருவாரு. ரெண்டாவது அந்த ஃபைட்ல என்ன பண்ணுவாருங்க? ஜெயிச்சிருவாரு. கத்தியே இருந்தாலும், வயிற்றுல கத்தியா இருந்தாலும் அவர் அடிச்சு என்ன பண்ணுவாரு? கொள்ளுவார். கடைசியா யார் தான் வின்னு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு விசேஷத்தை சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் கதாநாயகங்க. உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் உண்மையாக நீங்க தான் வெற்றி பெற போறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? இது ஜோக் இல்ல, நான் பத்து சொல்ல. ஆனா உண்மை என்னன்னாக்கா, ஸ்தோத்திரம், நாம் தான் ஜெயாளிகள், நாம் தான் ஜெயிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒப்பனைக்கு ஒரு விஷயத்த சொல்ற பாருங்க. இந்த படத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லி சொன்ன பாத்தீங்களா? அது போல யோசேப்பு படம் மாதிரி நீங்க நடிச்சீங்க. யோசேப்பு ஒரு படம் மாதிரி நடிச்சீங்க. யோசேப்பு ஒரு கதாநாயகனா இருக்கிறார் இல்லையா? யோசேப்பு ஒரு கதாநாயகனா இருந்து அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவ்வளவுதான், யோசேப்பு முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த கதாநாயகர் கடைசியா எப்படி வராருங்க? அவர் தான் நாட்டே ரசிக்கிறாரு. அல்லேலூயா. இது வேணா கேட்கறது படம் மாதிரி இருக்கலாம், ஒரு கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. அல்லேலூயா, சொல்றோம். இது யார் செய்யறாருங்க? தேவன் செய்கிறார். இதோ நடந்து வருகிறபடி நீங்க வெகு தீமை எனக்கு செய்தீர்கள். ஆனா தேவனும் அதை என்ன பண்ணாருங்க? நன்மையாக மாற்றினார். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படி கதாநாயகன் மாதிரி நம்ம தோத்து போற மாதிரி தான் இருக்கும். நம்ம விஷயத்துல எல்லாம் எத்தனையோ விஷயத்துல எங்கெங்க விழுகிறோம். எந்தெந்த விஷயத்துல விழாங்க? சில பேர் பண விஷயத்துல, இச்சையில, பல்வேறு விஷயத்துல என்ன பண்றோம்? விழணும். அவ்வளவுதான்ப்பா, நம்ம தோத்துறோம். நம்ம முடிச்சுட்டு போற கதை நம்ம நடிப்போம். ஆனா நல்லா புரியுங்க, நம்ம எல்லாம் யாருங்க? கதாநாயகர்கள், கதாநாயகிகள். அல்லேலூயா, கதாநாயகிகள். நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? கடைசியா நீங்க ஓட்டத்துல வேணா எங்கேயாவது தவறி விழலாம், அடிப்படலாம், உதப்படலாம், நொறுக்கப்படலாம். ஆனா முடிவு என்ன தெரியுங்களா? என்னங்க? என்ன இது? இந்த வார்த்தை கூட உங்களுக்கு வர சந்தோஷமான வார்த்தை கூட சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரணும் பாருங்க. அல்லேலூயா. கடைசியா உங்களுக்கு என்னதான் வருது? அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய அன்பு. பிரைஸ் லார்ட். நம்ம ஜெயிப்பதனுடைய ஆதாரம் நம்ம எதை செஞ்சுட்டோன்றது கிடையாதுங்க. தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுங்களா? ஒன்றே அங்க நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? ஒன்னே நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? அப்படியே நம்ம கதாநாயகன் தானே. நம்ம அந்த ஃபீலிங்ல இருப்போம். நம்ம ஃபீலிங் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே கதாநாயகர்கள் தான். அல்லேலூயா, சொல்றோம். நம்ம யாரும் வில்லன் கேரக்டர் கிடையாது. வில்லன் கேரக்டர் யாருக்குங்க? வில்லன் கேரக்டர் பிசாசுக்கு தான். நம்ம எந்த கேரக்டர் உள்ளவங்க? நம்ம ஹீரோ கேரக்டர். அல்லேலூயா. அப்ப நம்ம அடிபட்டாலும் கூட எப்படி இருக்குங்க? சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா வெற்றி யாருக்கு? அல்லேலூயா, வெற்றி யாருக்கு? அதனால ஹீரோ எப்போதும் என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க? இது வேணா விளையாட்டாக இருக்கலாம், உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் போதெல்லாம் நீங்க சிரிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. நீங்க உண்மையாவே சிரிங்க, நீங்க உண்மையாவே சிரிச்சு பாருங்க. ஏன்னா உண்மையாவே வெற்றி நமக்கு தான், கடைசி வெற்றி நமக்கு தான். ஆனா நம்ம தோத்துற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஃபீலிங்ஸ்ல இருந்து, என்னுடைய உணர்வுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேங்க. தேவனுடைய ஆவினால நான் உங்களுக்கு சொல்றேன். இதை அனுபவிச்சு, சில காலத்துல அனுபவிச்சு, ஆண்டவர் சமூகத்துல மன்றாடி, ஆண்டவர் சமூகத்துல அவனுடைய பிள்ளைகளுக்காக அவங்கள எந்தெந்த காலத்துல தோத்து போய் சோர்ந்து போய் அப்படி கணத்தை வச்சுக்கிட்டு அப்படி முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்ம பேச முடியாத வந்திருக்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அப்ப பாருங்க, நாம இப்படி தோத்து போவோம் நம்ம அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா முடிவு நம்ம ஜெயம் பெற போறது ஆண்டவர் கையில இருக்குது. நாம உண்மையாவே நம்ம ஜெயிக்கத்தான் போறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில இதான் சொல்றாரு பவுல், இதை வச்சுதான் சொல்றாரு பாருங்க. இங்க பாருங்க, உபத்திரவமா சிரிச்சுட்டு தான் இருப்பேன், வியாகுலமா சிரிச்சுட்டு தான் இருப்பேன், துன்பமா சிரிச்சுட்டு தான் இருப்பேன், பசியா சிரிச்சுட்டு தான் இருப்பேன், உணவு இல்லையா சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை நடந்ததை பாத்தீங்கன்னாக்கா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில சில எனக்கு வர வேண்டிய சில வருமானங்கள் ஒன்னொன்னாக கட் ஆகுது. வாழ்க்கையில சினிமா மாதிரி தான் அப்படி நடக்குது பாருங்க. வாழ்க்கையில அப்படி சினிமா மாதிரி நடக்குது. எனக்கு வர வருமானம் ஒன்னொன்னா கட் ஆகுது. ஒரு தடவை கூட நான் ஏதாவது போன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எப்படி தானே நீங்க குடும்பத்தை நடத்திட்டு போறீங்க தெரியலன்னு ஆனாங்க. அப்ப எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஒரு சிரிப்பு வந்து ஒன்னோட எனக்கும் ஒரு கேள்வியா தான் இருக்குது, கர்த்தர் எப்படிதான் நடத்துறான்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கும்போது. ஆனா அப்ப சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்ன தெரியுங்களா, எனக்கு ஒவ்வொரு வருமானம் கட் ஆகுது. எனக்கு கொடுக்க உதவுங்க, சாரி பாஸ்டர் அந்த மாதிரி இவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு சொல்லிட்டு அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன ஒரு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சரி, ஓகே. வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க, துன்பமும் பசிய நிர்வாணமும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர்கிட்ட அப்ப கூட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது ஆண்டவரே, இந்த கடன் அடிச்சுட்டா நான் பட்டினி கூட கிடப்பேன், எனக்கு பட்டினி கிடக்கத்தால எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதை பத்தி எனக்கு கவலை ஆண்டவரே, என்னை எதிலையும் விட்டுட மாட்டீங்க, எந்த விஷயத்திலுமே நான் விட்டுட மாட்டீங்க, என்ன நடத்துவீங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வெற்றியுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுவதற்கு நான் உங்க முன்பாக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அது நிச்சயம் நான் சொல்லுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாருங்க, நான் 2ஆம் தலைப்புக்கு நான் போகும்போது அதை சொல்ற பாருங்க. நமக்கு சோதனைகள் உண்டுதான் இல்லையா. இந்த முதல் தலைப்புக்குள்ள நான் இருக்கிற பாருங்க, முதல் தலைப்பு முடிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய அன்பினால நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியுமா, ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ உங்களை நான் இன்னைக்கு உற்சாகப்பட்டு வரும்படியாக நான் நினைச்சிட்டு உற்சாகமான ஒரு செய்தி சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க, அது அல்ல. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம உற்சாகப்பான செய்திகள் சொல்லிட்டு போயிடுவேன், அது அல்ல. உண்மையாகவே ஆண்டவன் மறுபடியும் பேசுற வார்த்தைனாக்கா, நம்ம ஒவ்வொரு விஷயத்துல விழுந்து அடிபட்டு நொந்து தேம்பி அழுது கண்ணீர் விட்டு சிந்தி இப்படியா நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு எங்க குத்தினாலும் எங்க சொல்லுவாங்கல்ல, மத்தாளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருக்கும் ஒரு அடியா இருந்தாலும் அது எனக்கு தான் வந்து திருப்பி அடிக்கிட்டு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில இப்படியா அடிப்பட்ட நமக்கு தான் அதோட வலி வேதனை நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார் சொன்னாக்கா, எப்பா என்னுடைய முடிவு உனக்கு வெற்றி பண்ண நமக்கு சந்தோஷத்துக்கு சொல்றாங்க. இதான் விஷயம். என்னுடைய முடிவில் என்ன நமக்கு தான் வெற்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம் என்ன சொன்னாக்கா, ஏதோ நம்ம எதை செஞ்சுட்டோன்றதுக்காக கிடையாது, ஏதோ நம்ம பண்ணிட்டோம் என்பதனால அல்ல. தேவன் நம்ம மேல என்ன பண்ணிருக்கிறாங்க, அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. அந்த அன்புக்கு ஒரு உதாரணம், நிறைய உதாரணம் இருக்குது பாருங்க. ஆதாம் பாவம் செஞ்சுட்டான் பாருங்க, ஆதாம் தப்பு பண்ணிட்டான் பாருங்க. ஆதாம் மட்டும் இறங்கி வராரு. இறங்கி வந்து அவர் என்ன பண்றாரு சொன்னாக்கா, அங்கதான் முதல்ல ரட்சிப்பு திட்டத்தை என்ன பண்ணுகிறாருங்க, ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம தவறி விழுந்த போதும் கூட கர்த்தர் மேல என்ன பண்றாருங்க, அன்பு வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம விழுந்தாலும் கூட கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். ஒண்ணே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா, பேதுரு காத்தடிக்கிறது, பலமா காத்தடிக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் கீழே அமுழும் போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுங்களா, என் தேவனே என்ன ரட்சியும்னு சொல்லி கேட்டான். அல்லேலூயா. என்னங்க, நான் மூழ்கி அடிக்கிற என்ன ரட்சியும் சொல்லி கேட்டான். அதே பேதுரு தான், நீரே ஆனால் இயேசுவே நீரே ஆனால் நான் நடந்து வரேன் என்றான். வா பேதுரு வேண்டாரு. அதே போல நடந்தான். நல்லா கவனிங்க, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட இப்படிதான், ஆண்டவரே உண்மை நம்பி நான் நடந்து வர சொல்லி நடந்து வந்த அனுபவம் உண்டு. ஆனா நமக்கு எப்போதெல்லாம் போராட்டம், எப்போதெல்லாம் பிரச்சனை,
எப்போதுமே இப்படிப்பட்ட துன்பங்கள் வேகனங்கள் நம்ம சூழும் போது எப்படி பேருடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்க, நடந்து வந்தான், ஆனா அவனை சூழும் பொழுத அதை கண்டு என்ன பண்ணா, அழுது போனான். என் ஆண்டவரே தேவன் என்று ரட்சிச்சு கேட்ட போது அவனை கை தூக்கி மீட்டு எடுத்தார். ஹல்லேலூயா. இதாங்க கிறிஸ்துவினுடைய அன்பு. நம்ம விழுந்த போதுல கூட அவர் நோக்கி கூப்பிட்டு அவர் நம்ம தூக்கி எடுக்கிறதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, அன்புக்குரிய தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம விழுகிறோம், அநேக இடத்துல நம்ம விழறோம். விழாம கரெக்டா இருந்துச்சு சொல்ல முடியாது. நானும் சில நேரத்துல அறியாமையினால் தெரியாமல் விழுகிறேன். ஆனா என் தேவன் என்னை ரட்சிச்சு சொல்லி நான் கதறுகிறேன். கர்த்தர் என்னை ரட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற அத்தனை பேருமே சொல்லணும், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, எதிர்த்து என்னை விட முடியல, என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை கேட்கும் போது நிச்சயமாக அவரோட அன்பினாலே நம் ஜெயம் பெறுவதாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிற தேவன் என்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு? பிரைஸ் தி லார்ட். அது முதல்ல நீங்க நம்பணும். என்னை உண்மையாக என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறார். ஸ்தோத்திரம். நான் விழுந்து போதிலும் பேதுரு போல நான் அவரை கூப்பிட்டாக்கா எனக்கு செவி கொடுக்கிறதாக இருக்கிறார். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க கற்றுக்கொள்ள மிக முக்கியமான ஒரு பாடம் இது. ஆமா, எப்போதுமே ஆண்டவர் உங்களை கரத்தை நீட்டி ஆண்டவரே காப்பாற்றுன்னு சொல்லி எப்போதுமே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. அவருடைய அன்பு எப்போதுமே இருக்குது. நம்முடைய வெற்றிக்கான ரகசியமே ஆதாரமே என்னன்னு சொன்னாக்கா அவருடைய அன்பு. நம்ம ஏதோ அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு ஜெயிச்சுன்னு சொல்லி ஒருபோதும் ஒன்றை சொல்ல முடியாது. அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 46-47 வசனத்தை வாசிக்குங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்ணவத்து கர்த்தர் நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 நீங்க நினைக்கிறீங்க தாவீது வந்தா கூழாங்கல்ல எடுத்தா கவன போட்டுக்கணும், கவனை எடுத்துக்கிட்டான் என்ன பண்றான், சுருக்கு பையில போட்டுக்கணும், ஒரு கல் எடுத்தா அடிச்சா வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி அறிக்கை செய்யறான் பாருங்க, எப்படி அறிக்கை செய்யறான் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, இங்க கவனிங்க. இன்றைய தினம் அவனை பார்த்து சொல்றான், ஏய் நான் யார வச்சு நான் வந்திருக்கிறேன், நீ எதை நம்பி நீ வந்திருக்கிற, நான் எதை நம்பி வந்திருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எதை நம்பி வந்திருக்கிற, நான் எதை நம்பி வந்திருக்கிறேன் என்பதையும், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுடைய உள்ளான ஒரு ஜீவியத்துல இருக்கிற அவன் வெற்றி பெற போறான் என்பதுல அவன் வாழ்க்கை அவன் யோசிச்சிருக்கலாம். நான் என் கவன் அடிச்சு என் கவன் கல்லால அடிச்சு இது வரைக்கும் நான் தோல்வி அடைஞ்சது இல்ல, அதனால கண்டிப்பா நீ இன்னைக்கு என் கவனுக்கு நீ பதில் சொல்லி ஆக நான் சொல்லிட்டு அவன் நிக்கல. அல்லேலூயா. என் கவனுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். என் வாழ்க்கையில என் கவன் அடிச்சு இந்த தோல்வி அடைஞ்சது கிடையாது, வெற்றிதான் அப்படி அவன் சொல்லல. அவன் சொல்றான் பாருங்க, இன்னைக்கு நடக்க போகிற இந்த யுத்தத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் கவனிங்க.
நான் தான் ஜெயிக்க போறேன். இதுக்கு காரணம் நானும் என் திறமையோ நான் அடிக்கிற கவனால வருகிற அந்த குறிக்கணும் அது கிடையாது. என்னது? தேவன் இதை செய்ய போகிறார். இந்த யுத்த ஒழுக்கம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. இந்த யுத்த ஒழுக்கம் எனக்கு கிடையாது. இந்த யுத்தம் ஒழுக்கம் கத்துக்கிட்டா இன்றைக்கு அதை அறிஞ்சு கொண்டான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிந்தைகளோடாக இருக்கணும் பிரியமானவர்களே. நம்ம வாழ்க்கையில இருக்கிற இப்படிப்பட்ட எதிர்கடையான காரியங்கள், இப்படிப்பட்ட துன்பங்கள், இப்படிப்பட்ட பஞ்சங்கள், விபத்துகள், பாடுகள் வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம சுற்றி நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்திலும் சரி அல்லது உன்னத எப்படி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு வருகிற எப்பேற்பட்ட பாடுகள் துன்பங்கள் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை பிசாசு எந்த ஒரு கவலை வச்சிருக்கானோ, எந்த ஒரு வில்ல வச்சிருக்கானோ, எந்த ஒரு அம்பு வச்சிருக்கானோ, எந்த ஒரு ஆயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டை வரானோ, இந்த யுத்தம் அவனை பார்த்து சொல்லணும், இந்த யுத்தம் எனக்கும் உனக்கும் இல்லை, இந்த யுத்தம் உனக்கும் கர்த்தர்டா, என் தேவன் தான் இதுல ஜெயிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வருகிற பிரச்சனையில நீங்க சொல்லணும் இதே போல இந்த தாவீதை போல சொல்லணும், இந்த யுத்தம் எனக்கானது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கானது? இது கர்த்தருடையது யுத்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த யுத்தத்தை கர்த்தர் எப்படி செய்யணும்? நம்மை கொண்டுதான் செய்கிறார். இதுதான் விஷயமே. இந்த யுத்தத்தை இந்த தாவீதை கொண்டுதான் இங்க ஜெயிச்சு என்ன பண்ணுகிறாரா? தாவீது என்னை கொண்டு இங்க வெற்றி பெற போறான்னு சொல்லல. இந்த யுத்தம் யாருக்குங்க? அவன் சொல்றான், அவன் தான் நிக்கிறான். ஆனா அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஸ்டேட்மெண்ட்டுங்க, இது உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள யுத்தம்டா. இங்க இருக்கிற இங்க அதாவது அவிசுவாசத்துல கடக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல போறாரு. பயந்துகிட்டு கோலியாத்திய உன்னை பார்த்து பயந்துகிட்டு விசுவாசம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க இந்த இஸ்ரவேலுக்கெல்லாம் எப்ப உண்மையாவே தேவன் ஒருவர் உண்டப்பாங்க. அல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்கும்படியா கர்த்தர் எழுந்தல போகிறார் என்ற ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத அவிசுவாசத்துல குறுகி போய் நொந்து போய் சந்தேகத்தோடு குழப்பத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களை அத்தனை பேருக்கு ஆண்டவர் இங்க உரைக்கிறாருங்க. வெற்றி உங்களுக்கு. காரணம் தேவன் அந்த யுத்தத்துல தேவன் அங்க இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் அங்க இருக்கிறார். அவரிலிருந்து வெற்றி பெற வைக்க போகிறார். காரணம் அவங்க மேல வைத்த அன்பு. ஸ்தோத்திரம். தாவீது மேல வைத்த அன்பு தேவன், அதாவது தாவீது தேவன் மேல அத்தனை முந்தி அவர் நம்மிடத்துல அன்பு வைத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறகு தேவன் மேல விசுவாசம் அன்பு வைத்தார். ஆகினால அவன் வெற்றி பெற்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்து கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நேரம் இல்ல, இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி மட்டும் நான் முடிக்க பார்க்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் புத்தகத்துல 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல 25, 26, 27 வசனம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூட செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெற்றிக்கு முன்பாக இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அது வெற்றி. இந்த யுத்தத்துல எல்லா எதிரிகளும் சத்துருக்களும் மாண்டு போனார்கள். சடலமா கிடக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வாசித்த அந்த வசனத்துடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, இவருக்கு வேண்டிய எல்லா பொக்கிஷங்களும் உணவுகளும் செல்வங்களும் பொருள்களும் ஆடைகளும் எல்லாமே விட்டுட்டு நம்ம மறுத்து போயிட்டாங்க. எல்லாமே யாருக்கு? எல்லாம் இவங்களுக்கு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இது எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சாம். பிரைஸ் தி லார்ட். ஆமா,
ஆஸ்தி அந்தஸ்து எடுக்கிறதுக்கு நான் எத்தனை நாள் ஆச்சான்? அப்புறம் எவ்வளவு கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க, எவ்வளவு பேர் மடிஞ்சிருப்பாங்க பாருங்க. இதுக்கு முன்பாக இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒன்றை பாருங்க, கவனிங்க. இதுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை பாருங்க. இப்போ இவங்க சத்துருக்கள் என்ன பண்றாங்க, இவங்களோட கூட யுத்தம் பண்ண வராங்க. வரும்போது இப்போ என்ன பண்றானாக்கா, இவர் வந்து ஜெபம் பண்றாரு. யோசபாத்து போய் ஜெபம் பண்றாரு, பயந்துகிட்டு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றான்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரு ஜாதிகள் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எழுந்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்போது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவரையும் கேட்டு ரட்சிப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலின் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலைத்தேசத்துடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மை தீமை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலம் இல்லை. பாருங்க, சொல்ற பாருங்க, பலம் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னங்க சொல்லணும்? என்ன சொல்லணும்? முதல்ல அவன் சொல்றான் பாருங்க, கடவுள் வாக்கு கொடுத்து வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை இருந்தாலும் கூட எங்களுக்கு என்ன இல்லப்போ, எங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா, சோத்திரம். இதை உங்களுக்கு தருவேன்னு வாக்கு பண்ணிருக்கீங்க, நீங்க சொன்னீரேன்னு நான் சொல்றோம். சொல்லிட்டு ஆனாலும் கூட இப்ப எங்களுக்கு என்ன இல்ல, அது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்க சோர்ந்து போயிருக்கிறோம், எங்களுக்கு நாணமும் இல்லை, என்ன செய்யணும் எது செய்ய சொல்லி அறியாத ஒரு குழந்தைய போல இருக்கிறோம். எல்லாம் கவனிங்க, குழந்தைய போல இருக்கிறோம். இப்ப என்ன பண்ணுங்க, எனக்கு நாங்க செய்யறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை எல்லாவற்றுக்கும், உபத்திரங்கள் எல்லாவற்றுக்கும், பட்டினிக்கும், நாச மோசத்துக்கும், குறைவுக்கும், ஆண்டவரே எங்களுக்கு இதை தாங்குற சக்தி இல்லை, பலன் இல்லப்பா, எங்களுக்கு நாணம் இல்லப்பா, ஆனா நான் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே சொல்ல முடியுமா? நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். பாருங்க, என் வாழ்க்கையில அந்த ஜெபத்தை சொல்லி முடிச்சிட்டு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் பிறகு அவனுக்கு சொல்றாரு பாருங்க, நீங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்க. சொல்ற பாருங்க, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிசி என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை இருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யுத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தருக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம படுகிற எல்லா பாடுகளிலும், பொருள்களிலும், பஞ்சங்களிலும், பட்டினிகள், நாசமோசங்களிலும், பெரியமானவர்களே, அந்த யுத்தம் அவர் வேலை நல்ல கவனிங்க. அந்த யுத்தம் யாருக்குங்க? கர்த்தருடையது. என்னைக்கு நீங்க அறிஞ்சுக்கிறீங்க? அப்படி அறிஞ்சிருப்பீர்கள் சொன்னாக்கா நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? முறுமுறுக்க மாட்டீங்க. முறுமுறுக்கு சொன்னாக்கா நீங்க மோதறீங்க அர்த்தம், நீங்க போராடுறீங்க அர்த்தம், நீங்க அந்த யுத்தத்துல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அங்கேயும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, இங்கேயும் சரி, யோசபாத்துக்கு சொல்றாரு, எப்பா இந்த யுத்தம் உனக்கும் அவனுக்கு இல்ல, இந்த யுத்தம் இது என்னுடையது. அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, அப்ப சொல்றான் பாருங்க, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து திக்கோவாயின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. என்ன சொல்ற பாருங்க, நம்ப சொல்றான், நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசனத்தை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும், விளக்கலைங்க, துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகர் நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் சேயீர் மனதேசத்தாரையும் அவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மனதேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்கள் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்க தீவிரமாய் கை கலந்தார்கள். யூதா, அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, யுத்தம் யாரும் விட்டுட்டுங்க, கர்த்தருடையது. அங்கேயும் சரி, இவன் கல்லெறிஞ்சி அந்த கல்லு பட்டதுனால அவன் சாகல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா இது வேதம் சொல்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, கல்லடிச்சா எப்போதுமே ஒரு துப்பாக்கி சுற்றி ஒரு தடி அடிச்சுன்னு வச்சுங்களேன், இது அடிச்சா எப்படி விடும்? இப்படித்தானே விடுது. இத இப்படி அடிச்சா இப்படியா விடும்? அப்ப இப்படி உழுதுனா கர்த்தர் பின்னாடி இருந்து இப்படி ஒரு தட்டு தட்டுறாரு. அல்லேலூயா. அப்ப நடந்த யுத்தத்துல இவன் அடிச்சதுல இல்ல, கர்த்தர் இப்படி தட்டாரு, அவ்வளவுதான். மல்லதரிசி தான். ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தர். யுத்தம் யாருடைய? கர்த்தருடையது என்பதற்கு. இங்கேயும் பாருங்க, இது யோசபாத்துடைய வாழ்க்கையிலே கூட நடக்குது. என்ன சொன்னாக்கா, எப்பா நீங்க நில்லுங்க, என்ன நம்புங்க, இதை மட்டும் தான் செய்யணும். நீங்க செய்ய வேண்டிய, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, நீங்க நில்லுங்க, என்ன நம்புங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டும் செய்யுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, இவங்களுக்கு இப்ப இவன் ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். என்ன கற்பிக்கிறான்? இவன் என்ன சொல்றானாக்கா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிற பாடகரையும் ஏற்படுத்தி பாடவும் நிறுத்தினார்கள். இப்படி நிறுத்தி துதிக்கவும் பாடவும் அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருத்த அம்மோன் புத்திரையும் மோவாபையும் சேயீர் மனதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணியதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றோம். அங்க 3 கூட்டத்தாரங்க இருக்கிறாங்க பாருங்க, 3 தேசத்தாரங்க இருக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்குள்ளாக கலக்கம், இவங்களுக்குள்ளாக சண்டை. இந்த 3 பேரும் இவங்களை அழிக்க வந்தவங்களா இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுங்க, அவங்களுக்குள்ள போய் சண்டை. போய் பாக்குறாங்க, இவங்க யுத்தம் பண்ண போய் பாக்குறாங்க, யாரும் இல்லை, எல்லாம் பணமா கிடக்குது. ரெண்டாவது, அவங்க கொண்டு வந்த எல்லா பொக்கிஷங்களும் கிடக்குது, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கிடக்குது. இதை பொறுக்கி தீர்றதுக்கு 3 நாள் ஆச்சோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடக்கிற பவுல் சொல்றது போல பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவாக இருந்தாலும் இது யாருடையது? இது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தம், இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஜெயம் யாருக்கு? ஜெயம் எனக்கு. ஏன்? என் மேல அன்பு வைத்தபடினாலே. சரிங்கள, பிசாசு வெக்கப்பட்டு போட்டோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இது நடக்கணுமா, கர்த்தரை துதிச்சு பாடுங்க, வேற ஒண்ணும் பண்ணாதீங்க. கர்த்தரை துதிச்சு பாடுங்க. உன் பிரச்சனையில, உன் போராட்டத்துல, உன் நெருக்கத்துல, உன் பொறுமையில கர்த்தரை துதிச்சு பாடுங்க. சீக்கிரம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ரகசியத்தை பத்தி புரிஞ்சுங்க. என்ன சொல்லுவாங்க, உன் புருஷனை முந்தான முடிச்சு வச்சுக்கிறியே பண்ணுவாங்க. என்னது? விட்டுறாதே, பக்கத்து வீட்டுல அருமையான ஒரு பொண்ணு இருக்காடியே, உன் வீட்டுக்காரனை விட்டுறாதே, கண்ணு பூரா உன் வீட்டுக்காரங்க அங்கேயே இருக்குதுறியே, நீ அவனை முடிச்சு வச்சுக்கிடி. அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன், என்ன பண்ணுங்க, கர்த்தரை நம்பி துதிச்சு பாயிடுங்க, வெற்றி உங்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெற்றி உங்களுக்கு. ஏன்னா தேவன் நம்மளை அவ்வளவா நேசிக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனம் நேசிக்கிறதுனால நிச்சயம் வெற்றி நமக்கு. இன்னொரு காரியம், மூன்றாவது காரியத்து, வெற்றிக்கு சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாதுங்க. இரண்டாவது காரியம், வெற்றிக்கு சோதனை இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை. அல்லேலூயா, ஆமா, ஸ்தோத்திரம். யாக்கோபுல பாத்தீங்கன்னு சொன்னா கூட, யாக்கோபுல 1:2-3-4 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, சீக்கிரம் முடிக்கிறேன், டைம் இல்ல, எடுத்துங்க வாசிங்க. யாக்கோபு 1:2 வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தில் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 2 கொரிந்தியர் 4 அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 4 எடுத்து வாசிங்க. 7, 8, 9 வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டோம், ஒதுங்கி போகிறது இல்ல. கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவு அடைகிறது இல்ல. துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுகிறது இல்ல. கீழே தள்ளப்பட்டோம், மறந்து போகிறது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் இப்படி சொல்றாங்க? நாங்க எப்பக்கத்துல நெருக்கப்பட்டோம், ஒதுங்கி போகிறது இல்ல. கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவடைகிறது இல்ல. துன்பப்படுத்தப்பட்டோம், என்ன அமைதியா இருக்கிறீங்க? கைவிடப்படுகிறது இல்ல. கீழே தள்ளப்பட்டோம், மறுத்து போகுது. இவ்வளவு ஆணித்தன்மை ஏன் சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இதாங்க கிறிஸ்துவின் அன்பு எங்களை என்ன பண்ணதுங்க? பிரிக்காது. அல்லேலூயா, சோதரம். இப்படிப்பட்ட சோதனைகள் எங்க வாழ்க்கையில நடந்தாலும் கூட நாங்க சோர்ந்து போகிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை சோதனை சோர்ந்து போறீங்க? சோதரம். எப்போது உங்க சோதனை வருதோ அப்போதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, ஒரு புதிய ஒரு நன்மைகளுக்குள்ளாக பிரவேசிக்க போறீங்க. வேணாம்னா உங்களுக்கு சோதனை வேணும்னு விட்டுடுங்க. நீங்க இருந்த நிலைமை தான் இருப்பீங்க. உங்களுக்கு சோதனை வருதா, சோதரம், நீங்க பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு நன்மை பெற போறீங்கன்னு அர்த்தம். இதன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுறீங்க. உங்களுக்கு வர சோதனை மூலமாக என்ன பண்றீங்க? ஒரு பாடத்தை கற்றுக்கொள்றீங்க. அல்லேலூயா, சோதரம். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்குமா, ஆனா அவை எல்லாவற்றிலிருந்து கூட இருந்து என்ன பண்றாரு? கர்த்தர் விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். அல்லேலூயா, சோதரம். அப்ப நீதிமானுக்கு என்ன வருங்க? துன்பம் வரும். நீதிமானுக்கு சோதனை வரும், துன்பம் வரும், போராட்டம் வரும். ஆனா அவ எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? அப்படியே விட்டுட்டு, நீ படுற எல்லா சோதனையிலும், நீ படுற எல்லா துன்பத்திலும் எனக்கு எவ்வளவு குளிர்ச்சியா தரமா இருக்குது அப்படியே இருக்கிறாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. ஐயோ, தேவி கஷ்டப்படும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அப்படியே இருக்க முடியும்? அவன் எனக்கு தீமை செஞ்சிருந்தாலும் அவன் வேதனை படும்போது எனக்கு துக்கிக்கும். என் மனைவி இப்படி ஆயிட்டானே, துக்கிக்கும். காரணம் மனைவி நேசிக்கிறதுனால. அது போல தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது என்ன நடக்குங்க? என்ன நடக்கும்? பிள்ளைங்க நிறைய தப்பு பண்ணும். பிள்ளைங்க நிறைய தப்பு பண்ணிட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளாக சொன்னாங்க உங்களுக்கு புரியாது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. பிள்ளை அப்பாவுக்கு சொல்லும் போது நல்லா புரியும் உங்களுக்கு. ஏய், இப்ப அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இருக்கு. அப்போ வரட்டும், எப்படி அடி வாங்கி வைக்கணும்னு அவங்களும் கோவப்படுறாங்க. இப்படி 2 பேருக்கும் பயங்கரமான தவறு பண்ணிட்டு இருக்கிறான்னு வச்சுங்க. எதையுமே பிடிச்ச மாதிரி எதுவும் செய்ய மாட்டான். நான் சொல்லிவிட்டு இப்போ கத்துறான், ஐயோ அம்மா என்னை காப்பாத்துமா, பாம்புமா என்னை காப்பாத்துமான்றான். ஐயோ அப்பா என்னை காப்பாத்துமா, பாம்புப்பான்றான். நாங்க 2 பேரும் என்ன ஆட்டான என்னடா பண்ணனே கடி அப்படி சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? வாழை எடுத்து போயிட்டு அவன் அடிப்புமா, பாம்பு அடிப்புமா? அல்லேலூயா. யார் அடிப்போம்? பாம்பு அடிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம அது போல அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலங்க. எப்படி நாம நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளை எவ்வளவு பண்ணாலும் நம்ம பிள்ளையை காப்பாற்றதான் பார்ப்போம். அது போல நம்ம வாழ்க்கையில
நம்ம இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம எவ்வளவோ அவருக்கு நம்ம பண்ணிருப்போம். தேவன் அதுக்கு பார்த்தாருமா, இதாண்டா சபையும் கைத்தட்டி சிரிக்க மாட்டாரு. ஒரு அப்பா அம்மா அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, பிள்ளைக்கு அப்படி நடக்கிற ஆபத்துல சிரிக்க மாட்டாங்க. அவன் பிள்ளை எப்படியாவது காப்பந்து படத்தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அந்த பரம தகப்பன் நம்மள என்ன பண்றாருங்க, நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா. சோதனை காலத்துல நம்ம தப்பி வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்தை பற்றி சொல்லி நான் அந்த செய்தியை முடிக்கிறேன். நேரத்தை எது தேவையில்லாததுக்கெல்லாம் எடுத்துட்டேன். ஸ்தோத்திரம். சரி, தாலியுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்த்து, நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட தாலியுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்து முடிக்கலாம். 6ஆம் அதிகாரத்துல நேரம் இல்லத்துல எதையும் சொல்றதுக்கு எனக்கு இல்லை. இது ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் உதாரணத்துக்கு உங்க மனசுல தங்கும்படியாக நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அது இப்போ தானியேல கூட ஒரு சூழ்நிலை சோதிக்கப்படுறான். என்னன்னாக்கா, இப்போ இவனை இந்த சிலையை உண்டாக்க சொல்றாங்க. ஒரு சிலையை உண்டாக்கி இதை வணங்கும்படியாக கட்டாயிடுறாங்க. தானியேல் என்ன பண்றான், எப்போதும் போல தேவனை துதிக்கிறான். இப்ப பெரிய ஒரு சோதனை, நம்ம தானியேலுக்கு பெரிய ஒரு சோதனை காலம். இப்படிப்பட்ட சோதனை காலத்துல அவன் எப்போதும் போல அந்த சோதனை ஒரு பொருட்பட்டவன் எப்போதும் போல தேவனை துதிக்கிறதுல இருந்தான். அந்த சிலையை வணங்குறதுக்கு அவன் இல்லை. அப்போ இது ராஜாவுக்கு தெரிய வந்த போது கட்டளை மீறி என்ன பண்றான் செய்யறான்னு சொல்லி சொல்லும் போது, அப்போ என்ன தண்டனைனாக்கா, சிங்கக்கு எப்படி தூக்கி போட்டுடணும். யாரு மீறாங்களோ அவங்களை தூக்கி என்ன பண்ணுங்க, ராஜாவின் கட்டளைக்கு யாரு மீறாங்களோ அவங்களை தூக்கி எங்க போட்டணும், சிங்கக்கு எப்படி தூக்கி போட்டுடணும். இப்போ யாராவது சிங்கக்கு எப்படி தூக்கி போறாங்க சொன்னாலும் கூட தப்பிக்கிறதுக்கு வழி தேடுவாங்களா, இல்ல சிங்கங்களை தூக்கி போடாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நிற்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாருமே ஆண்டவரே நம்ம எவ்வளவு நேசிக்கிறது எனக்கு தான் தெரியும். ஆண்டவரே நான் எவ்வளவு நேசிக்கிறேன், இவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது ஆண்டவரே. இந்த ராஜாக்கெல்லாம் தெரியாது ஆண்டவரே. ஆனா இப்போது மட்டும் ஆண்டவரே அவன் சொல்றதுக்காக நான் அதை வணங்கிட்டு நான் அவங்ககிட்ட வந்து வணங்குறேன் ஆண்டவரே. இப்போதைக்கு சிக்கக்கிழமை தூக்கி போட்டுருவோம் போல இருக்குது. ஆனா நம்மளை எவ்வளவு நேசிக்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போதைக்கு இதை மட்டும் நான் செஞ்சேன் ஆண்டவரே. ஆனா செஞ்சான். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் செய்யறோம் ஆண்டவரே. இதை நம்ம நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிறேன், இதை மட்டும் நானு செஞ்சுக்கிறேன். இது நீங்க சோதனை என்ன பண்ணல, ஜெயிக்கல, நீங்க தோத்து போறீங்க, தோத்துட்டீங்க. அல்லேலூயா. பாருங்க, தானியேல் இப்படிப்பட்ட சோதனை காலத்துல அவன் பின்வாங்காம என்ன பண்றான்னு சொன்னாக்கா உறுதியா இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பாடம் வேணா, இது எத்தனை முறை வேணுமாலும் இந்த செய்தி நம்ம கேட்டு இருக்கலாம். எத்தனை முறை வேணுமாலும் இந்த சோதனையை நம்ம கேட்டு இருக்கலாம். தானியேலுக்கு நடந்தது யாருமே சொல்லுவாங்க, சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க, கதையில என்ன பண்ணி சொல்லியிருப்பாங்க, சிங்கக்கேபில தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. ஆனா அதோட முடிவை பாருங்க. சிங்கக்கேபில தூக்கி போட்ட தானியேல ராஜா, தானியேலே தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரான்னு சொல்லி கேள்வி கேட்கறான் பாருங்க. ராஜாவே தேவன் என்னை தப்பி வச்சான்னு பதில் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் கவனிங்க. சோதனை காலத்திலும் என்னங்க 2வது தலைப்பு என்ன பண்ணோம், நம்முடைய வெற்றிக்கு சோதனை இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நம்முடைய வெற்றிக்கு முன்பாக சோதனை உண்டு. சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. கடந்த வாரத்துக்கும் சோதனை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோதனைக்கு நமக்கு உண்டு, புரியுதுங்களா? அப்ப நம்முடைய வெற்றிக்கான, நம்ம வெற்றிக்கு சோதனை கண்டிப்பா உண்டு. பரீட்சை இல்லாம அந்த அந்த இதுல எக்ஸாம்ல பாஸ் பண்ணி என்ன பண்ண முடியாதுங்க, வெற்றி பெற முடியாது. பரீட்சை வச்சாதான் என்ன பண்ணுவாங்க. இப்போ இவங்க 4 பேர் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க 4 பேர் இருக்கிறாங்க. இதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட், இவங்க தான் செகண்ட் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே
ஒரு பரிச்சு வச்சிருந்தா தான் அவங்கள பண்ண முடியும். இல்ல சும்மாவே நீ வா, நீ தான் அழகா இருக்கு, நீ தான் ஃபர்ஸ்ட், நீ தான் செகண்ட் அப்படி சொல்ல முடியுமா? எக்ஸாம் வச்சு இங்க பாரு இவங்க எப்படி ஃபர்ஸ்ட், இவங்க 99 மார்க் இவங்க ஃபர்ஸ்ட், நீ பாரு 97 நீ செகண்ட், நீ பாரு 94 நீ தேர்டு. அதை வச்சா என்ன பண்ண முடியுங்க, சொல்ல முடியும் இல்லையா? அப்போ ஒரு எக்ஸாம் வச்சாதான். அப்போ பிரியமானவர்களே, நம்ம வெற்றிக்கு ஒரு சோதனை என்ன கண்டிப்பா உண்டுங்க, சோதனை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கடைசியா நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்போ மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய வெற்றிக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ஒன்று விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இது வரைக்கும் கேட்டீங்க பாத்தீங்களா, நல்லா கவனிங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது ஜெபத்துல உறுதியை தரித்திருக்க வேண்டும். யோசபாத்தை போல ஜெபிக்கிறதுல உறுதியை தரித்திருக்க வேண்டும். மூன்றாவது யோசபாத்தை செஞ்ச பாத்தீங்களா, தேவன் என்ன பண்ணுங்க, துதிக்கணும். தேவன் என்ன பண்ணுங்க, துதிக்கணும். பாடல் பாடி துதிக்கணும். எப்படி பவுல் அவரு வந்த பிரச்சனையில சோதனையில அவன் தலைகளை தொங்கப்பட்டு இருந்த போதிலும் கூட அவன் என்ன பண்ணிட்டேன்னா தேவனை துதிச்சு என்ன பண்ணாங்க, பாடி துதித்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவதாக நம்ம வாழ்க்கையில சாட்சி வாழ்க்கை இருக்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம். நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுங்க, விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், ஜெபத்துல உறுதியை தரித்திருக்கணும், தேவனை எப்போதும் உங்க வாயில கொழுக்கிட்டே இருக்குது. சொல்லுங்களேன், விசுவாச அறிக்கை சொல்லுங்களேன். முதல்ல என்னங்க, நான் மறுபடியும் முதல்ல வந்துருவேன். நான் டைம் பார்த்து முடிக்க நான் பாக்குறேன். நீங்க கோஆப்ரேட் பண்ண நான் இன்னும் தொடர்ந்துதான் இருப்பேன். நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு நம்ம எடுக்க வேண்டிய வாழ்க்கைக்கு முக்கியமான காரியம் என்ன? முதலாவது சத்தமா பாதி பேர் சொல்லல, விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். இரண்டாவது ஜெபத்துல உறுதியை தரித்திருக்கணும். மூன்றாவது ஒண்ணு கால உள்ள தேவனை பாடி துதிக்கணும். நான்காவது சாட்சி வாழ்க்கை வேண்டுங்க. நம்ம பார்த்து சொல்றாங்க பாருங்க, பசிக்குது. சில சாட்சி எல்லாம் பார்த்துன்னு சொன்னாக்கா சாட்சி போடுவாங்க, ஒரு சென்டிமெண்டா போடுவாங்க. பசிக்குது, ஆனால் அவன் என்ன பண்ண தேட மாட்டான். நான் அதை விட செத்தா பரவாயில்லன்னு சொல்றான் ஒரு உலகத்து மனுஷன். நான் இப்படி பசிக்கு நான் தீடி சாப்பிடுறத விட செத்தா பரவாயில்லன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் சாட்சி வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நம்ம உண்மையிலும் நேர்மையிலும் பரிசுத்த நீதியிலும் நிலைநாட்ட வேண்டும். பரிசுத்த ஜீவி வாழ்க்கை, சாட்சி வாழ்க்கை. கிறிஸ்தவனாக இருந்தா அவரை இப்படி பின்பற்றி சாட்சியா வாழ்ந்து காட்டணும். நம்மளை பத்தி சொல்லணும். யாரு என்ன சொல்ல, அவங்க இப்படி பண்ண மாட்டான் நம்பிக்கை நம்ம வளர வைக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா சிலதுல சிக்குண்டு போகிறதுனால என் வாழ்க்கையில அதனால சிக்குண்டு போயிட்டேன் நான். ஆமா, அப்படி ஆகக்கூடாது. ஊழியக்கார வாழ்க்கையில வரக்கூடாத ஒரு காரியம். எப்படி ஊந்தரை எப்படியே தெரியல, எப்படியே கர்த்தர் தூக்கி எடுத்துட்டார், அவர் கரத்தில் விழுந்துட்டார். அல்லேலூயா. ஆமா, அந்த நம்பிக்கை தன்மை போயிடும். உங்க வாழ்க்கையில அதெல்லாம் அனுமதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். சாட்சி வாழ்க்கை ஒருத்தர் பேர் சொன்னா இது அவங்க செய்ய மாட்டாங்கன்ற முத்திரை இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் உங்களை சில பேர்ல சில முத்திரை போட்டு வச்சிருக்கிறேன். ஏன் எக்ஸாம் அது கூட இவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க, ஃபர்ஸ்ட் வருவாங்க, ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஏன் உங்களை கொடுத்து தான் ஒரு முத்திரை எதுக்காக? அது இவங்க நல்லா படிப்பாங்க, இவங்க கவனமா இதுக்காக ஒன்று படிச்சாங்க, இவங்க இதுக்காக தனி ப்ரையாரிட்டி பண்ணாங்க, இதுக்காக தனியா நேரத்தை ஒதுக்கி படிச்சாங்க, அப்படிப்பட்டவங்க இவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஏன் முத்திரை? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்பா இவன் பசித்தாலும் தேட மாட்டான், எவ்வளவு அடிமட்டத்துல போனாலும் இவன் நேர்மையிலிருந்து விலக மாட்டான் என்ற முத்திரை நமக்குள்ள அது இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் காத்து நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னுடைய வெற்றி வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெயதாக இருக்கிறோம் ஆண்டவரே, ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆண்டவரே. நாங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே எங்களால ஜெயிக்க முடியும் அப்பா. எங்களுடைய வெற்றிக்கான ஆதாரமே
உங்களுடைய அன்பினால அப்பா. இரண்டாவதாக, வெற்றிக்கு சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. மூன்றாவதாக, எங்களுடைய வெற்றிக்கெல்லாம் எங்க வாழ்க்கையில முக்கியமான காரியம் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது, ஜெபத்துல தரித்திருப்பது, தேவனை எப்போதும் துதிப்பது, சாட்சி வாழ்க்கை வாழ்வது. ஆண்டவரே, இதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சொல்லலாமா? ஆண்டவரே நோக்கி நம்ம சொல்லலாம், நம்ம இந்த வார்த்தை சொல்லலாமா? ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வாழ்க்கையில இப்படிப்பட்ட வெற்றியை நாங்கள் பெறணும்னு சொன்னா நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. ஜெபத்தில் நாங்கள் தரித்திருக்கணும் ஆண்டவரே. தேவனை நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில துதிச்சு பாட வேண்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில சாட்சி வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே. நிச்சயமாகவே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் வெற்றி சுதந்திரிக்க முடியுமாப்பா. ஒரு கதாநாயகனுடைய முடிவில் அவர் கடைசியா வெற்றி பெற்று அவர் சந்தோஷமாக ஸ்டோரியை முடிப்பாங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை அப்படிதான் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையுடைய முடிவில் நாங்கள் பல்வேறு சூழ்நிலை எங்கெங்க விழுந்து கிடந்திருப்போம், எங்கெங்க அவதிப்பட்டு கிடந்திருப்போம், துன்பப்பட்டு கிடந்திருப்போம், சோதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு கிடந்திருப்போம், வேதனை இருந்திருப்போம். ஆனா எங்களை முடிவில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஒரு கதாநாயகன் எப்படி முடிக்கும் போது அப்படியா ஜெயிச்சு வந்து நிற்பான் பாருங்க, அந்த மாதிரி ஆண்டவரே நிற்க நீர் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நாங்கள் அப்படியாக நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆகியனால எங்க வாழ்க்கையில் எப்போதும் சோதனை காலத்தில் இருக்கும்போதும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், ஜெபிக்கிறதுல உறுதியா இருக்கணும், தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். எங்க வாழ்க்கையில சாட்சி வாழ்க்கை வாழன்னு சொல்லி இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்குறோம் அப்பா. தொடர்ந்து ஆவியானவரை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகளும் மகிமையெல்லாம் முக்கியம் எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.